Hi friends, welcome to Sharato Investment Channel. நம்ம சேனல்ல நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். போர்டு உங்களுக்கு கரெக்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சேனல்ல நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டேட் 12/6/2025. நிஃப்டி சார்ட் வந்து நம்ம நாளைக்கு 13/6/2025க்கு நம்ம போட போறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி தேர்ட் அன்னைக்கு நம்ம நிஃப்டி சார்ட் கொடுத்துருந்தேன், வீடியோ கொடுத்துருந்தேன். என்னோட வீடியோல டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும் யூடியூப்ல. ஸோ மார்க்கெட் வந்து 11:15ல இருந்து 12:40 குட் பைன்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் பையில போச்சு. அதே மாதிரி 12:40க்கு அப்புறம் 3:30 வரைக்கும் செல் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஃபுல்லா செல்ல தான் போச்சு, ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னைக்கு போச்சு. அதே மாதிரி 4th ஜூனும் வந்து என்னோட டெலிகிராம் வீடியோ போடல, பட் டெலிகிராம் சேனல்ல வந்து நான் வந்து கொடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ல போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். டே ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணவங்க பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்க. ஏன்னா என்னால வீடியோ போட முடியலன்னா அதில் நான் போட்டுருவேன். சரிங்களா? ஸோ புதுசா பார்க்கறவங்க வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு எப்படி சார்ட் போகுதுன்றது பார்ப்போம். ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நல்ல டேயா இருக்க போகுது நமக்கு. நாளைக்கு 9:15 to 11:40 ஒரு சைட் பைன்னு கொடுக்குறேன். சைட்வேஸ் பை, அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கலந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல அப்போர்ட்ல போகும். இது வந்து புட் ஆப்ஷன் செல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். புட் ஆப்ஷன் செல் பண்ணி பை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இது வந்து 9:15ல இருந்து அவங்க எடுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கேப் விட்டு எடுங்க. ஒரு சப்போர்ட்ல கிடைச்சதுன்னா ஒரு புட் ஆப்ஷனை வந்து ஒரு 75 குவான்டிட்டி செல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 11:40 கூட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அந்த 11:15 to 11:40 அதுல வந்து ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு மேல கீழன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து 11:15க்கே க்ளோஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 9:15ல இருந்து 11:15 வரைக்கும் இந்த சைட்வேஸ் டுவர்ட்ஸ் பைல தான் போக போகுது. நான் சொல்ற என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நீங்க அப்படியே கண்மூடித்தனமா நீங்க வந்து பண்ணிடக்கூடாது. எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எங்க கிடைக்குதோ, பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கட்டும் இல்ல பியூர் பாயிண்ட்ல இருக்கட்டும், எங்க கிடைக்குதோ அங்கதான் நீங்க எடுக்கணும். அதை தவிர்த்துல வேற எந்த இடத்துலையும் நீங்க எடுக்க கூடாது. இதை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து 12 o'clock வச்சுக்கலாம். 12 to 1:40. இந்த 12 கூட வேண்டாம், நீங்க ஒரு 11:40 கூட எடுத்துக்கங்க. 11:40 to 1:40 எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு சைட்வேஸ் புல்லிஷா இருக்கும். சைட்வேஸ் பைக்கும் சைட்வேஸ் புல்லிஷ்க்கும் என்ன வித்தியாசம்னா, புல்லிஷ் சைட்வேஸ் பைனா இப்படியே ஒரு மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்ல போகும் மேல. சைட்வேஸ் புல்லிஷ்னா இப்படி மேல போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்படி மேல போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்படி மேல போகும். இதுக்கும் அதுக்கும் இதுதான் வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் சைட்வேஸ் பை அண்ட் சைட்வேஸ் புல்லிஷ் இது. சரிங்களா? ஸோ அப்போ 11:40ல இருந்து ஒரு 1:40 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். கால் ஆப்ஷனை பை பண்ணா நல்லா ப்ராஃபிட்ல இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 140 to ஒரு 3:30 செல். இது வந்து கம்ப்ளீட் செல்லா இருக்க போகுது. ஸோ 140லாம் வந்து பொசிஷன் வச்சுக்காதீங்க. 140ல இருந்து 3:30லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. 3:30லாம் எந்த ஒரு பொசிஷனும் வச்சிருக்க கூடாது. சாரி, ஆமா, அதாவது
அந்த பொசிஷன் நீங்க வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து போக கூடாது. சரிங்களா? எந்த பொசிஷனா இருந்தாலும் 3:30 க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது இன்ட்ராடேக்கான இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் எப்படி பண்றேன்னா, ஃபுல்லா அஸ்ட்ராலஜி 70%, கேன் அனாலிசிஸ் 30%. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இது வந்து நாளைக்கு மார்க்கெட் இப்படிதான் போகணும்னு சொல்ல முடியாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட மெத்தட், எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுவீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு மெத்தடாலஜி வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மெத்தடாலஜிக்குள்ள இது வருதான்னு பாருங்க. புரியுதுங்களா? நான் வந்து பிரைஸ் இங்க இருக்கு, பட் சப்போர்ட் இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. நான் சைட்வைஸ் பை கொடுக்குறேன், பிரைஸ் இங்க இருக்கு. 9:15 இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்களா? கிடையாது, எடுக்க கூடாது. இங்க வந்தாதான் நீங்க எடுக்கணும். அது நீங்க 10 மணி வந்தா கூட எடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் வேலை செய்யும். இந்த ஸ்டேஷன் வந்து சென்னைன்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து காஷ்மீருக்கு போதா, கன்னியாகுமரி போதா அப்படின்றதுதான் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஸ்டேஷன்ல நின்னாதான் சரியான என்ட்ரி உள்ள ஆக முடியும். நீங்க நடுவழியில ஏறினீங்கன்னா என்ன ஆகும்? மூஞ்சி வாயெல்லாம் பேர்ந்துக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? நடுவழியில ஏறக்கூடாது, எப்பவுமே ஸ்டேஷன்ல தான் நம்ம ஏறணும். ஸோ அப்போ ஒரு பிரைஸ் எங்க வந்து சப்போர்ட் எடுக்குது, எங்க பிரைஸ் ரெசிஸ்டன்ட் எடுக்குது, அந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு பை செல் என்ட்ரி எடுக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம எந்த என்ட்ரியும் நம்ம எடுக்க கூடாது. பொறுமை வேணும். சார் சொல்லிட்டாரு, டைம் போகுது, இன்னைக்கு எடுக்கலன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம் என்ட்ரி. புரியுதுங்களா? இன்னைக்கு எடுக்க முடியலன்னா நம்ம நாளைக்கு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது என்ன, இது ஆத்து தனியா அங்க அடிச்சுட்டு போறது, கிணத்து தண்ணி தான், எப்போனா நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். மார்க்கெட் எங்கேயுமே போறது இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால இப்படிதான் ட்ரேட் பண்ணும் கைஸ். சரிங்களா? ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி வரையும், எப்படி இருக்கும்ன்றது அது மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஸோ 9:15 வந்து 9:15 இருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இப்படியே போகுதுன்னு வைங்க, மேல போயிட்டு அப்புறம் ஒரு இந்த 11:15 இருந்து 11:40 வந்து ஒரு சைட்வைஸ்ல போயிட்டு அப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் கொடுக்கும். புல்லிஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்புறம் ஒரு 140 இருந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ். இதுதான் என்னோட மெத்தட். நாளைக்கு மார்க்கெட் இப்படி போகுன்றது என்னோட அனாலிசிஸ். நாளைக்கு இந்த மாதிரி போகுதுன்னா நாளைக்கு இதே வீடியோல பார்ப்போம் இந்த சார்ட்டை. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என்னால ப்ராஃபிட், வீடியோவை பார்த்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சும்மா வீட்டில் இருக்கிறவங்க கூட சம்பாதிக்க முடியும். சரிங்களா? வீட்டில் சும்மா இருக்கிறவங்க கூட இந்த சார்ட்டை பார்த்துட்டு ஈஸியா வந்து எங்க என்ட்ரி எடுக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட கத்துக்கிட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா சம்பாதிக்கிறது தான் முடியும். அது வந்து நம்ம பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி எடுத்தா நல்ல மாசம் ஒரு சும்மா குறைஞ்சபட்சமா ஒரு 20,000 to 30,000, ஒரு 25,000 கேபிட்டலை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கணும். ஒரு 25,000 கேபிட்டல் வச்சு ஒரு 20,000 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பேங்க் மாதிரி ஒரு அக்கௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஜின் நல்லா கொடுக்குறாங்க, 4 times கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதுல நீங்க போயிட்டு பண்ணலாம். அதுல போயிட்டு நீங்க வந்து குவான்டிட்டி அதிகமா போட்டு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 75 குவான்டிட்டி போடுங்க. நீங்க ஜெரோதாலே பண்ணுங்க. ஜெரோதாலே 75 குவான்டிட்டி வச்சு சும்மா பண்ணுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்ப கிரீடியா இருக்காதுங்க. என்ட்ரி எடுக்கணும்னு போய் எடுக்காதீங்க. ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு உள்ள என்டர் ஆகுறோம் மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. சரிங்களா? இப்படி நான் சொல்றேன்ல, இப்படி நான் சொல்றவனே நான் தவறு பண்ணுவேன் நாளைக்கு. புரியுதுங்களா? தவறு பண்ணியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. நான் தவறு நான் சொல்றேன், நான் தவறு பண்றேன் அப்படின்றத சொல்றேன். சரிங்களா? அப்போ நான் சரியா பண்ணணும், நானே வந்து தவறு பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பீங்க, கொஞ்சம் எக்ஸ்பர்ட் பீப்புளும் இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்க போறது இல்லை. ஏன்னா 90% லாஸ் பண்றாங்க, 10% தான் காசை எடுத்துட்டு வெளில போறாங்க. ஸோ அப்போ அந்த 10% நம்ம வரணும்னா நம்ம கிரீடியா இருக்கக்கூடாது. மார்க்கெட்ல பொறுமையா இருக்கணும். நம்மளுக்கான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அந்த என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம காசு போகணும். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெலிகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த சார்ட் தப்பு அப்படின்னு சொன்னா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்ணுவேன் இமிடியேட்டா. அதனால டெலிகிராம்ல முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.